ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு தமிழ் இருக்கிற 3வது பருவத்தில் 3வது பாடம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. இதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் சேவலுக்கு வாழ்த்து கூறியது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரங்கு. ரெண்டாவது ஒன் வேர்ட் பாட்டு போட்டி சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாட்டு ப்ளஸ் போட்டி. மூணாவது ஒன் வேர்டு கம்பீர குரலில் பாடியது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கழுகு. நாலாவது ஒன் வேர்டு கை ப்ளஸ் தட்டல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கைத்தட்டல். அஞ்சாவது ஒன் வேர்டு இறுதி போட்டியாளராக மேடை ஏறிய பறவை டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காகம். அடுத்து ஆறாவது தெளிவாக பாடிய பறவை டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளி. 6 ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கொஸ்டின் பாருங்கள், போட்டியில் பங்கு பெற்ற பறவைகள் எவை எவை. ஆன்சர் வந்து அதே பேஜில் சைடில் எழுதிக்கோங்க. மைனா, கிளி, சேவல், கழுகு, குயில், மயில், காகம். இதை பார்த்து ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், குயிலுக்கு என்ன பட்டம் கிடைத்தது. ஆன்சர் வந்து இனிமையான பாடகர். இனிமையான பாடகர். மூணாவது பட்டம் பெற்ற பறவைகளிடமிருந்து திறமைகள் என்னென்ன. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12 நான் அந்த அடிக்கோடிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் எழுதிக்கோங்க. நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. விடாமுயற்சி பாட்டுக்காரர் மைனா. விடாமுயற்சி பாட்டுக்காரர் யார், மைனா. சேவலுக்கு வந்து பயிற்சியில் சிறந்த பாடகர். சேவலுக்கு வந்து பயிற்சியில் சிறந்த பாடகர். அடுத்து கிளிக்கு தெளிவு பாடகர். கிளிக்கு தெளிவு பாடகர். அடுத்து கழுகுக்கு கம்பீர பாடகர். கழுகுக்கு வந்து கம்பீர பாடகர். குயிலுக்கு இனிமையான பாடகர். காகத்துக்கு மூச்சை அடக்கி பாடுபவர். அடுத்து நடன பாடகருங்கிறது மயிலுக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், இந்த கதையிலிருந்து நீ அறிந்து கொண்டதன் என்ன. ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பது இன்றியமையாதது என்பதுதான் நான் இந்த கதையிலிருந்து அறிந்து கொண்டேன். போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பது இன்றியமையாதது என்பதை நான் இந்த கதையில் இருந்து அறிந்து கொண்டேன். பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் பாருங்கள், புதிர்களை படிப்போம் விடை காணும் கொடுத்துருக்காங்களா. இரவில் உணவு தேடிடும் தலைகையாக தொங்கிடும் நானியார்களும் வவ்வால். வவ்வாலுக்கு நேராக குறிச்சிக்கோங்க. அடுத்து கரைந்து கரைந்து அழைத்திடுவேன் கூட்டமாக வாழ்ந்திடும் நானியார். இது வந்து காகம். காகம் நேரம் குறிச்சிக்கோங்க. பச்சை நிறத்தில் இருந்திடுவேன் பழங்களை குத்தி தின்றுடுவேன் நானியார். நானியாருங்கிறது கிளி. கிளியை பார்த்து குறிச்சிக்கோங்க. மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன் தோகை விரித்து ஆடிடுவேன் நானியார். ஆன்சர் வந்து மயில். மயிலை பார்த்து கோடிட்டுக்கோங்க. அடுத்து வெண்மை நிறத்தில் இருந்திடுவேன் ஒற்றை காலில் நின்றுடுவேன் நான் யார். இதற்கான ஆன்சர் வந்து செகண்ட் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. இதோட 3வது லெசனுக்கான புக் பேக் ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.